இன்னைக்கு திங்கட்கிழமை, சனிக்கிழமை மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை 6 சுற்றுகளுக்கு மேல் தொடர்ந்து பேசி கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு இல்லாமல் போய்விட்டது. உலகம் முழு எங்க சொத்தை முடக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சொத்துல பல 100 கோடி இருக்கு. அந்த பல 100 கோடியுடைய சொத்துக்களை எங்க சொத்து தான் எங்க முடக்கி வச்சிருக்காங்க, கத்தர் வங்கிகள்ல. அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. அதுவும் பண்ண மாட்டோம். அப்ப பேச்சுவார்த்தைக்கு அடையாளம் என்ன? அமெரிக்க அதிபர் ஹெர்மூஸ்ல நாங்க போய் கப்பலை மறிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கும் அமெரிக்க ராணுவம் அதை மறுத்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்துடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அப்ப அமெரிக்காவுடைய ராணுவத்திற்கும் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புக்குமே சமம் இல்லை. இப்ப அமெரிக்கா இந்த கடலை படைகளை கொண்டு நிறுத்துறதுக்கு காரணம் சீனாவுடைய பொருளாதாரத்தை அவங்க முறிக்கணும், உடைக்கணும் எலும்பு. இப்போ சீனாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை வேற விடுறாங்க அமெரிக்கா. இந்த மாதிரி நான் உனக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா 50% வரியை போட்டு விடுவாரு. இதுக்கு சீனா மசிய போறதில்லை. சீனா ஆயுதங்களை சீனா சப்ளை பண்ணா அமெரிக்கா காலி ஆயிடும். பல்லு குத்த கூட குச்சி கூட அமெரிக்காவுக்கு சீனாவில தான் வருது. இப்ப ஈரான் இதனால உலகின் மிகப்பெரிய நாடா மாற வாய்ப்பு இருக்கா? வாகை தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம் கலீல். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டா கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம். அமெரிக்காவுடைய ஈரானுடைய பேச்சுவார்த்தை உலகம் முழுவதும் பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது. என்ன நடக்க போகுது? அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் வந்தார். அவரோடு டொனால்ட் ட்ரம்புடைய நண்பர் ஸ்டீவ் விட்காஃப், அவருடைய மருமகன் ஜெரி குஷ்னர், மாதிரி ஈரான்ல இருந்து ஒரு பெரிய டீமே வந்தாங்க. 50 பேர் 100 பேர் இருக்கிற அளவுக்கு அந்த டீம் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுல ஏதாவது ஒரு முடிவு வந்துடாதா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை. இன்னைக்கு திங்கட்கிழமை, சனிக்கிழமை மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச பேச்சுவார்த்தை 6 சுற்றுகளுக்கு மேல் தொடர்ந்து பேசி கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு இல்லாமல் போய்விட்டது. உலகமே எதிர்பார்த்தார்கள், என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற ஒரு கடுமையான களச்சூழல் உருவாகி அதன் மூலமாக அமெரிக்கா நமக்கு கிடைச்ச தகவல்ல எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கொஞ்சம் விளக்கமா நீங்க கேட்டனா நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அமெரிக்கா 15 கோரிக்கை வைத்தார்கள், ஈரான் 10 கோரிக்கை வைத்தது. ஈரானுடைய கோரிக்கை முதலில் அணு ஆயுதங்களை பற்றி 2 பேருக்கும் பிரச்சனை. அணு ஆயுதங்களுடைய இதை நான் ஒப்படைக்க மாட்டேன். யார் சொல்றது? ஈரான். அமெரிக்கா சொல்கிறது அணு ஆயுத துகள்களை நீங்கள் ஒப்படைக்கணும். ஒரு 450 கிலோ இருக்கு ஈரான்ட்ட. அதை தமிழ்ல சொன்னா செறிவூட்டுதல் பட்ட, ஆங்கிலத்துல சொன்னா என்ரிச். இந்த ரெண்டையும் ஒரு 450 கிலோ இருக்கு. அதை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க ஒப்படைக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. அப்ப அவங்க சொல்றாங்க நீ குண்டுகளை வச்சிருக்கா, உன் பக்கத்துல இருக்கிற யூதனும் குண்டை வச்சிருக்கா, நான் ஒரு 450 கிலோ வச்சு நான் குண்டு செய்வதற்கு அல்ல, அணுகுண்டுகள் செய்யவே மாட்டேன். எங்களுடைய தலைவர் அயத்துல்லா கமெனியே சொல்லிட்டார், குண்டு செய்யக்கூடாது, இது இஸ்லாமுக்கு விரோதம், மக்கள் செத்து போயிடுவாங்க. போர் என்பது துப்பாக்கியால் சுடுவது அது வேறு. இந்த அணு கதிர்களை போட்டா உலகமே அழிஞ்சு போயிடும், துகள்கள் பரவும், ரேஷன் அந்த பெரிய கதிர்வீச்சு தாக்குதல் இருக்கும், செய்ய மாட்டேன். அப்ப எதுக்கு ஈரான் சொல்லுது? அப்போ நான் மின்சார தயாரிப்பு மற்ற மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துவேன். இது முதல்ல பிரச்சனை தான், போருக்கான காரணமே தான். அமெரிக்கா சொல்லுது மறுபடியும் நேற்று பேச்சுவார்த்தைக்கு நோ, அதை என்கிட்ட ஒப்பட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆயிட்டு. 2வது பாயிண்ட், இந்த ஹெர்மூஸ் வளைகுடான்னு ஒன்று இருக்கு. ஹெர்மூஸ் அந்த இடம் பேர், அது மொத்தம் 8 கிலோமீட்டர் ஆழமா இருக்கும். அதுல கப்பல்கள் போறதுக்கு இது என்னுடைய லேண்டு. யார் சொல்றா? ஈரான் சொல்றான்.
பனாமா கால்வாய் சாரி நாட் பனாமா கால்வாய்ஸ் மற்ற இதெல்லாம் வந்து வசூலிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இது வசூலிக்கிறதுக்கு கொடுத்துடணும், நாங்கள் தான் டேக்ஸ் போடுவோம், எங்களுடைய கடல் எல்லைக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு கப்பலுக்கும் 2 மில்லியன் கொடுக்கணும். அமெரிக்கா அதெல்லாம் கிடையாது, அது வந்து பொதுப்பாதை, அதில் வந்து நாங்கள் எந்த கப்பலும் போவோம், காசு வசூலிக்கூடாது. அப்போ பேச்சுவார்த்தை 1 தோத்துட்டு 2 தோத்துட்டு, இந்த 2 தான் முக்கியம். 3வது, இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குது பலஸ்தீனத்தில் லெபனானை. ஒரே குண்டுல 10 நிமிஷத்துல 254 பேரை கொலை செஞ்சாங்க. அதை நிறுத்துங்கன்னா அமெரிக்கா சொல்றது நோ, அதெல்லாம் நிறுத்த மாட்டோம், அதுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ 3வது தோல்வி. 4வது பேச்சு இதுவரைக்கும் நீங்க அடிச்சீங்களே, அதுக்கு எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும். காம்பன்சேஷன் உங்களுக்கு தெரியும், இழப்பீடு, அதெல்லாம் நாங்க தரமாட்டோம். 5வது, உலகம் முழுவதும் எங்க சொத்தை முடக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சொத்துல பல 100 கோடி இருக்கு, அந்த பல 100 கோடியுடைய சொத்துக்களை எங்க சொத்து தான் எங்க முடக்கி வச்சிருக்காங்க, கத்தர் வங்கிகள்ல, அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, அதுவும் பண்ண மாட்டோம். அப்ப பேச்சுவார்த்தைக்கு அடையாளம் என்ன? இதுக்கு அப்ப பேச்சுவார்த்தைக்கு அடையாளமே இல்லாம இருந்துச்சு. இப்போ சமாதானமா நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க, நான் ஒண்ணு வாங்குறேன், அப்ப 2 பேருமே வந்து விட்டு கொடுத்தாதானே பேச்சுவார்த்தை. எதுவுமே இல்லாதோன்னா அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டு இப்ப ஈரான் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஈரான் வந்து முதல்ல அணு ஆயுதத்தை இதை வந்து துகளை கேட்டாங்க. இப்போ வந்து அந்த துகளை நாங்க அழிச்சிட்டோம், ஆனா நீங்க இனி அணு ஆயுதங்களே இதை பயன்படுத்த கூடாது என்று எழுதி கொடுப்போம், அப்படி இருக்காத எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. முதலாவது நான் சொன்னது முதலாவது இது. 2வது இது வந்து இப்போ உள்ள பாயிண்ட். ஆக இப்படி பல பிரச்சனைகளால பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிட்டு, பேச்சுவார்த்தை தோல்விக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மறுபடியும் அமெரிக்கா அந்த இடத்துல வேற கப்பல்கள்லாம் போகக்கூடாது, கப்பல் நாங்க வந்து செட் பண்ணி தான் அனுப்புவோம் அப்படின்னு இப்ப பிரச்சனை பண்றாங்க. இப்போ உலகத்துல $120 பிப்பாய் எண்ணெய் விலை உயர்கிறது, தங்கம் வீழ்ச்சி அடைகிறது, உலகமே ரொம்ப கொதிநிலையில இருக்கு. இதான் இந்த முதலாவது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். இப்போ வந்து ஹெர்முஸ் வளைகுடால வந்து அமெரிக்க அதிபர் வந்து இப்போ உள்ள நுழையிறதா இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து எங்களுக்கு காசு கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அவர் உள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும் அடுத்து? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப நான் சொன்னதின் தொடர்ச்சியா நீங்க கேக்குறீங்க, கரெக்ட் தான். இப்ப ஹெர்முஸ்ல நுழையிறன்னு சொன்னீங்க, நுழைஞ்சா என்ன நடக்கும்னு நீங்க கேக்குறீங்க, அப்படித்தானே? ஹெர்முஸ் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஆழம் நான் முதல்ல சொன்னேன். இப்போ ஹெர்முஸ் அவங்க தடுக்கிறது எதுக்கு தெரியுமா? அதுல இருந்து அவங்களுக்கு நேச நாடுகளுக்கு ஏராளமான சரக்கு போகுது. உதாரணம் 2 நாடு தான், ஒன்னு சீனா, மற்றொன்று ரஷ்யா. எங்க சீனா ரஷ்யா, இது 2மே அமெரிக்காவுக்கு ஆகாது. நம்ம நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் வருது. அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்ஸுக்கு அனுப்புறாங்க, ஸ்பெயினுக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வேண்டிய ஆள்களுக்கு அனுப்புறான், மற்றவங்களுக்கு நான் தள்ளுபடி பண்ணா பண்ணுவேன், இல்லைன்னா காசை கொடுத்துட்டு போ. இப்ப அமெரிக்கா என்ன சொல்றான், ஹெர்முஸ்ல போய் படைகளை கொண்டு நிறுத்த போறான். ராணுவம் நிறுத்தினா நீ அவனுக்கு பணம் கட்டினா போகக்கூடாதுன்னு அவன் தடை பண்ணுவான் அமெரிக்கா. இவன் சொல்லுவான் பணம் கட்டியாச்சு நீ போன்னு சொல்லுவான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன வரும், தாக்குதல் நடக்கும். இனி அவங்க ட்ரோனை தாக்குவான், அல்லது ஆன்டிஷிப் மிசைல் வச்சு இவன் தாக்குவான், பெரிய குழப்பம் வந்துடும். ஆனா இன்றைக்கு காலையில வந்த தகவல், அமெரிக்க அதிபர் ஹெர்முஸ்ல நாங்க போய் கப்பலை மறிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கும் அமெரிக்க ராணுவம் அதை மறுத்திருக்கிறது. அமெரிக்க ராணுவத்துடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அப்ப அமெரிக்காவுடைய ராணுவத்திற்கும் அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புக்குமே சமம் இல்லை. ஏன்னு சொல்றாங்க, உலகத்துல இப்ப அந்த இடத்துல ஒரு ராணுவ சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய உயிரிழப்புக்கு ஏற்படும். அந்த உயிரிழப்பு பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்படும். ஏற்கனவே அமெரிக்கா ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரிஃபோர்ட், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ட்ரூமன், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, யுஎஸ்எஸ் கார்னி வில்சன், யுஎஸ்எஸ் சான்போர்ட், இப்படி நிறைய கப்பலை கொண்டு 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 வந்து எல்லாமே பேக் ஆயிட்டு. இப்ப மறுபடியும் அங்க வந்தா என்ன நடக்கும்னா, இது அவங்களுக்கான தரம். இப்ப கீழே கன்னி வெடிகள் ஏராளமா பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கன்னி வெடிகள் இடமாறி போயிட்டுன்னு சொல்றாங்க. அதனால அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு மிரட்டல் கொடுக்குது ஈரான். அமெரிக்கா சொல்றா அந்த கன்னி வெடிகளை நாங்க எடுப்போம், எங்களுக்கான ஆயுதங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அவன் பீலா விட்டுட்டு இருக்காங்க. ஆக இப்போது அமெரிக்க அதிபர் வந்து கொஞ்சம் புத்தி கொஞ்சம் குறைஞ்சிட்டு, காரணம் அவருக்கு வயசு 80.
அவர் ரொம்ப விரக்தி அடைந்த நிலையில பேசுறதாக நம்ம பார்க்கப்படுது. இப்போ உலகமே ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்க போகுது, யாது நடக்க போகுது அப்படின்னு அச்சத்துல இருக்காங்க. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன்னா ஆல்ரெடி எக்கானமி டவுன்ல போயிட்டு இருக்கு, அந்த வளைகுடாவில் நுழைய முடியாதனால அடுத்து என்ன நடக்கும்? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப என்னதான் தீர்வு? நீங்க கேட்டது ஒரு செயலா கேட்டு வரீங்க, என்னதான்ப்பா தீர்வு? இதைத்தான் உலகமே கேட்குது, என்னதான் தீர்வு? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஈரான் சார்புடைய அணிகள் ஒன்று, அமெரிக்க சார்புடைய அணிகள் ஒன்று, ரெண்டு பக்கமும் சேராத ஒரு அணிகள். இப்போ ஈரானுக்கு சார்பா யார் இருக்கா? சீனாவும் ரஷ்யாவும் இருக்கிறது. இவங்க வெளிப்படையா ஈரானுக்கு எல்லா உதவிகளும் செய்யறாங்க. இப்ப ரஷ்யா எப்படி ஆயுதங்களை கொடுக்கறாங்கன்னா, ஒரு கடல் குளம் மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அதாவது ஒரு பெரிய கடல் குளம், கடல் அல்ல கடல் குளம், அதுல 5 நாடுகள் தான் உரிமை. ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு ஈரான், மற்றொன்று அசர்பைஜான், இன்னொன்னு துர்க்மெனிஸ்தான், மற்றொன்று கஜகஸ்தான். இந்த 5 நாடுகள் மட்டும் அந்த கடலை பகிர்ந்து கொள்ளலாம். இன்டர்நேஷனல் மற்ற எந்த கப்பலும் எந்த கடலும் உள்ள வர முடியாது. நல்லா கவனிங்க, கடல் நிறைய இருக்கு, அந்த கடல்ல குளம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த குளம் கஸ்பியன் கடல்னு சொல்லப்படுது. அதுல உரிமை யாருக்கெல்லாம் இருக்கு? ரஷ்யா, ஈரான், கஜகஸ்தான், அசர்பைஜான், துர்க்மெனிஸ்தான். இந்த துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், அசர்பைஜான் ரஷ்யாட்ட பிரிஞ்சதுதான். இந்த 4 ரஷ்யாவுக்கு சேர்ந்த 4, ஒரே ஒரு நாடு ஈரான். இப்ப அவங்க என்ன அனுப்புறாங்கன்னா, அங்க இருந்து சரக்கு எங்க அனுப்பிடுறாங்க, எங்க? ஈரானுக்கு. அதுக்குள்ள யாருமே உள்ள வர முடியாது. அசர்பைஜான், கஜகஸ்தான் கண்டுக்கிட்டாம இருப்பாங்க, ஏன்னா ரஷ்யாவோட ஈரானோட அவங்க போரிட முடியாது. அப்ப ஆயுதங்களை நிறைய இங்க இருந்து அனுப்புறாங்க. சீனா என்ன பண்றாங்க, வடகொரியாவில இருந்து சரக்கு வருது, அதை அப்படியே ட்ரெயின்ல வர்றத கப்பல்ல மடமாத்தி சோடியம் பெர்குளோரைட்லாம் ஏராளமான சரக்கு அனுப்புறாங்க. இந்த ஹெர்மூஸ் வளைகுடா கேட்டீங்களா நீங்க, அந்த ஹெர்மூஸ்ல இருந்து தான் ஏராளமான என்ன சொல்றது ஆயில் கண்டெய்னரா ஈரான்ல இருந்து சீனாவுக்கு போகுது. இப்ப அமெரிக்கா இந்த கடலை படைகளை கொண்டு நிறுத்துறதுக்கு காரணம், சீனாவுடைய பொருளாதாரத்தை அவங்க முறிக்கணும், உடைக்கணும் எலும்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எங்க நிக்கோலஸ் மதுரா அங்க அடிச்சாங்க, எங்க மத்திய கிழக்குல இல்ல, வட அமெரிக்கா பக்கத்தும் லத்தீன் அமெரிக்காவில். அந்த மாதிரி இங்கேயும் நாம அடிக்கணும், இதனால இவர்களை தாக்குதல் நடத்தணும், அப்படி ஒரு வியூகத்தை வகுத்து இங்க வர்றாங்க. இப்போ சீனாவுக்கு கடுமையான எச்சரிக்கையை வேற விடுறாங்க அமெரிக்கா. இந்த மாதிரி நான் உனக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா 50% வரியை போட்டு விடுவேன். இதுக்கு சீனா மசிய போறது இல்லை. சீனா ஆயுதங்களை சீனா சப்ளை பண்ணா அமெரிக்கா காலி ஆயிரும். பல்லு குச்சி கூட அமெரிக்காவுக்கு சீனாவில தான் வருது. அப்போ அமெரிக்கா ஒரு மிரட்டல் போக்கை தொடர்ந்து கையாளுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 1. இப்ப என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் சவுதி அரேபியா, அவருடைய பொருளாதாரம் இந்த ஹெர்முஸ் வழியா தான் போயாகணும், அது சிக்கல். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஜோர்டான், எல்லா நாடுகளும் இந்த ஹெர்முஸை தான் பயன்படுத்தணும். அப்படி என்ன நடக்கும் என்றால், இனி மறுபடியும் ஒரு உலக போராக மாறுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. ஏன்னா அமெரிக்காட்ட இருந்து எல்லாருமே விலகுறாங்க. அமெரிக்காவுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய யூரோப்பிய யூனியன், நேட்டோ நாடுகள், அதுல நிறைய நாடு இருக்கு. ஒரு 5 நாடை சொன்னா உங்களுக்கு புரியும். ஜெர்மன், இத்தாலி, டென்மார்க், யூகே, ஸ்பெயின், பிரான்ஸ், ஒரு 5-6 நாடு உங்களுக்கு சொல்றேன். இவங்க எல்லாரும் அமெரிக்காவை கூட நாங்க சேர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அலைன்ஸ் மெதுவா ஈரான் பக்கத்துல வருது. இப்போ ஈரான் பெரிய நாடா உருவாகிரும். ஈரான் ஆயுதங்கள், ஈரான் தளவாடங்கள், மத்திய கிழக்குல அமெரிக்கா எலும்பு ஒடிச்சிருவாங்க. இப்போ அமெரிக்காவுக்குள்ளே ரொம்ப குழப்பம் வந்துச்சு, இந்த நாட்டில் விலைவாசி உயர்வு. ஆகவே அமெரிக்க அதிபர் சொன்னது எதுவுமே நடக்கல, அதே மாதிரி இதுவும் நடக்காது. என்ன நடக்கும்னு கேட்டீங்கல்ல, அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார், முதல்ல நாங்க 10 நாளிலே ஆட்சி மாத்தி விட்டுருவோம். நடந்துச்சா? ஹெர்முஸ் வளைகுடாவில் உள்ள நாங்க நான் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, இதே மாதிரி ஒரு தடவை கூப்பிட்டாங்க. எந்த நாடுமே ஹெர்முஸ் வளைகுடாக்குள்ள போகல. அப்ப நாங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம்ன்றாரு. ஆட்சி மாற்றம் நடக்கல. கர்கு தீவுலேருந்து உள்ள இறங்குவேன்னு சொன்னார். எதுவுமே நடக்கல. அதே மாதிரி எதுவும் நடக்காது. ஆனால் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கிறது.
இப்ப ஈரான் இதனால உலகின் மிகப்பெரிய நாடா மாற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக மாறும், நிச்சயமாக மாறும். ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களை எல்லாம் உலகம் அறிந்துட்டு, ஈரானுடைய கைபர் ஷெகான், ஈரானுடைய கர்ரம் ஷோர், ஈரானுடைய ஃபத்தா, சிஜில், இமாமத்து, இப்படி ஏராளமான ஆயுதங்களை அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் மலைகளுக்கு கீழே இருக்கிறது. அவர்களுக்கு ரொம்ப தொழில்நுட்பம் இருக்கு. இனி ஈரான் அந்த பிராந்தியத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை. அவருடைய தலைவர் ஆயத்துல்லா கோமெனி இறந்துட்டாங்க, மக்கள் இறந்துட்டாங்க, கட்டமைப்பு இறந்துட்டாங்க, 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இறந்துட்டாங்க. இனி ஈரான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இனி புதுசாகத்தான் அவர்கள் உருவாக போகிறார்கள். அதனால ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறிட்டு இந்த வரலாற்றில், உலக வரலாற்றில் அமெரிக்காவை வீழ்த்திய பெரும் நாடாக ஈரான் மாறி இருக்கிறது. இதுதான் உண்மை. எங்க கேள்விகளுக்கு மிக சிறப்பா பதில் கொடுத்தீங்க, நன்றி. நீங்களும் என்கிட்ட நிறைய கேள்விகளை சிறப்பாக கேட்டீங்க. ஒரு தொடர்ந்து நான் பதில் சொல்றக்கூடிய அளவுக்கு உங்க கேள்வி அமைஞ்சிருந்தது. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு என்ன நடக்குன்னு பேசணும். ரொம்ப நன்றி சார்.